ஒரு ஊருக்கு வரத்துக்கு இன்னொரு ஊருக்கு வந்து பஸ் ஏறணுமா அடேங்கப்பா அப்படின்னு நான் ஷாக்கே வந்து நடந்தாங்க. இந்த புதுசாக திறந்துக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த அடிக்க பார்த்தீங்கன்னா நான் கிண்டியிலேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி ஊரா பக்கத்தில் இறங்கினேன். ஊரா பக்கத்துலேருந்து கிளாம்பாக்கம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். ஆனால் கிண்டியிலேருந்து நீங்கள் கிளாம்பாக்கம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுது. நான் ஒரு வழியாக ஒரு பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் கிளாம்பாக்கம் வந்து சேர்ந்துட்டேன். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கைடை ஃபாலோ பண்ணி போனாலே போதும், நம்ம வந்து போகிற இடத்து கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஆக்சுவலாக இந்த பக்கம் போகலாம், இல்லை பிளாட்ஃபார்ம்லேயும் போகலாம். பட் பிளாட்ஃபார்ம் போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வண்டிலாம் இருக்கும். ஸோ வண்டினா என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து நடக்க முடியல அப்படின்ற போது வண்டிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணி உள்ளே கூட்டு விடுவாங்க. அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ரன்னிங் ஏடிஎம் கூட இருக்கும். ஏதாவது கேஷ் வேணும்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அந்த லாஸ்ட்டு அங்கே தான் வந்து ஆக்சுவலாக பஸ்லாம் பார்க்கிங் பண்ணுற இடம். நம்ம வந்து உள்ள பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து எந்த பேயில் எந்த பிளாட்ஃபார்மில் என்ன ஊருக்கு என்ன பஸ் போகுது அப்படின்றது வந்து இங்கே க்ளீனாக போட்டிருக்கோம். நமக்கு எந்த பேயில் இருக்குது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறத பார்த்து நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்ம் போய் சேரணும். ஸோ பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வண்டின்னு இப்போ இங்கேயும் ஆக்சுவலாக வண்டி இருக்குது. நம்ம நடக்க முடியல அப்படின்ற போது வந்து இந்த வண்டியில் உட்காந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப பேடாக இல்லை. பட் போக போக எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம மெயின்டைன் பண்ண பொறுத்து தாங்க இருக்குது. அதே மாதிரி வழக்கம் போல் சாப்பாடுக்கு பயங்கரமான கூட்டம் இருக்குது. ஸோ வெஜ் ஹோட்டல் இது ஆக்சுவலி வெஜ் ஹோட்டலு. ஸோ வெஜ் ஹோட்டலில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி டொக்குன்னு தட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா க்ரௌடாக இருக்குது. பட் நான் சாப்பிட்டு பார்க்கல, சாப்பிட்றதுக்கு டைமும் கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு மாதிரியே தாங்க இருக்குது. ஸோ கோயம்பேடு எப்படி இருக்கோ அதே மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 9 மணி பஸ்ஸுனால் நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக என் பஸ்ஸை நான் கண்டுபிடிச்சி நான் ஊருக்கு போயிட்டேங்க. எப்பாடா